சொல்லுங்க. ராஜ்யம், ராஜ்யத்துடைய மேன்மை, ராஜ்யம் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறது. போன வாரம் சொன்ன பிரகாரமாய் அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை சொல்லும்படி அவர்களுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணார். அவர் வந்ததே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி தான். அவர் வந்ததே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி. எந்த ராஜ்யம் என்றால் இவங்க பார்க்குற ராஜ்யம் கிடையாது, இவங்க பார்க்குற இவங்க நினைக்கிற ராஜ்யம் கிடையாது. அவருடைய ராஜ்யம் சுகம், ஆரோக்கியம், தீர்க்காய்ச்சி, நல்வாழ்வு, செழிப்பு, சமாதானம், சந்தோஷம், இப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி தான் இயேசு பூமியிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு அவங்க நினைச்சிட்டாங்க, யூதர்கள் ஒரு மேசியா வந்தார்னா அவருக்கு அவர் ராஜ்யமாக இருப்பார், மிலிட்ரி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி சொல்லி தான் அவங்க என்ன கேட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருதுன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அதுக்கு விளக்கத்தை அவர் சொன்னார். அப்போது இந்த 4 லேண்டு பார்த்தோம். ஒன்று வழியருகே, இன்னொன்று கற்பாறை, 3வது முள்ளுள்ள நிலம், 4வது நல்ல நிலம். இந்த நல்ல நிலம், இந்த 4 லேண்டையும் பார்த்தோம் பார்த்தீங்களா. அது எல்லாம் எப்படி அப்படின்னா, ராஜ்யத்தில் எப்படி பலன் உண்டாகிறது, நமக்கு பலன் எப்படி, சரி பலன் எப்படி உண்டாகுது, பலன் எப்படி நமக்கு பலன் உண்டாகிறது, 30, 60, 100ங்கிறது எப்படி உண்டாகுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஊமையில் எப்படி விளைகிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படிங்க, எப்படி விளைகிறது. போன ஊமையில் பார்த்ததுன்னா எப்படி பலம் கொடுத்ததுன்னு பார்த்தோம். அந்த பலம் தர முடியாதபடி 30, 60, 100 மீட்டர் தானே அந்த பலன் நமக்கு தர முடியாதபடி என்னென்ன தடைன்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கறது எப்படி எல்லாம் இது விளைத்து நமக்கு வருகிறது, எப்படி விளைச்சல் உண்டாகுது நாம பார்க்க போகிறோம். அப்போ ராஜ்யம்னா என்ன, அந்த ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது, ராஜ்யம் ஏன் வரும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு. ராஜ்யம் உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகும், அவர் சித்தம் நம்முடைய குடும்பத்தில் செயல்பட்டுரும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, அவர் ராஜ்யம் வந்தாலே என்ன ஆகும், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடும். அப்போ அந்த ராஜ்யம் எப்படி கிரியை செய்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க, கைதுக்கு சொல்லுங்க. எப்படி கிரியை செய்கிறது, வசனத்தின் மூலமாய் கிரியை செய்கிறது. அதனால இந்த வசனத்தின் மூலமாய் கிரியை செய்கிற ராஜ்யத்தை பிசாசனை செய்கிறான், எதையை தடுக்கிறான், சத்தமா சொல்லுங்க, வசனத்தின் மூலமாய் கிரியை செய்யறதுனால இந்த வசனம் உங்க இருதயத்தில் விதைக்கப்படாதபடி ரொம்ப கவனமா பார்த்துக்கிறான். மற்றதெல்லாம் விதைச்சா போது என்ன விதைக்கூடாது, வசனம் மட்டும் விதைக்கூடாதுங்க. அதனால அது விதைக்காதபடி ரொம்ப கவனமா உங்களை அப்படியே கண்ணுங்கருத்தா அப்படியே புதுசா பார்த்துக்கிறான். என்ன பார்த்துக்கணும், எப்போது கவலைப்பட்டே இரு, அழுதுகிட்டே இரு, எப்பொழுதும் மூக்கு சிந்திக்கிட்டே இரு, அழுது மூக்கு சிந்திக்கிட்டே இரு, அழுதுகிட்டே இரு, சந்தோஷம் இல்லாமல் இரு, துக்கமாக இரு, யாரை பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைங்க சொல்லிட்டே இரு, எப்போ பார்த்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம ஆளுங்க பாருங்க, சுகமானா கூட பரவாயில்லைங்கிற, சுகமாக கூட சொல்ல மாட்டாங்க, நல்லாச்சிங்க பாசம், இப்படி எப்படி இருக்கிறீங்க, பரவாயில்லைங்க, நல்லா இருக்கீங்க சொல்லிடாத, சொன்ன விதைச்சிருவியே, விதைச்சா. அதனால நல்லா இருக்குமே சொல்லாத, எப்படி சொல்லு, பரவாயில்ல, அப்பதான் பரவாயில்லமாவே இருப்ப நீ, அப்ப இப்படி பண்ணி பரவாயில்லமாவே இருப்ப. நல்லா இருக்குங்க, எங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு வயிறு எரியும், வயிறு எரிஞ்ச பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க நல்லா இருக்குன்னு. அல்லேலூயா, நல்லாவா இருக்கிறேன், பாரு நல்லா இருக்கானாட்டு, என்ன வேணா சொல்லி போ, நான் நல்லா இருக்கேன் சொல்லுங்க, நல்லா இருக்கிறேன். ஆமாம், இந்த பரவாயில்லைங்கிறது முதல்ல இந்த நாட்டில் இந்த தேசத்தில் இருந்து என்ன செய்யணும், அது இந்த ஊரில் கொங்கு மண்டலத்தில் ஒழிக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர் சாம் பிச்சர் பிரசங்கம் பண்ண வந்தார் இந்த சைடு, வரும்போது சுகமெல்லாம் எல்லாம் சுகமாயிருச்சு. சுகமான அவர் எழுந்துச்சு, என்ன சுகமான டக்குன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க, அம்மா எப்படி இருக்கீங்கன்னு. அந்த அம்மா பரவாயில்லைங்க. என்னய்யா இந்த வீட்டில் பரவாயில்லைங்கிறாங்க இந்த ஊரில், பாஸ்டர் பரவாயில்லனா சுகமாச்சுன்னு அர்த்தம் பாஸ்டர். அப்படியா அப்படி சொல்லி போனாராம் பாருங்க. அப்போது பரவாயில்லன்னு அர்த்தம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஏன் நல்லா இருக்குன்னு சொல்ல விடுறதில்ல பிசாசு, என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யம்
உள்ளுக்குள்ள வந்துருமே இந்த வார்த்தை சொன்னா. நான் நல்லா இருக்கிறேன் சொல்லுங்க, நல்லா இருக்கிறேன், செழிப்பா இருக்கிறேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், கவலை இல்லாம இருக்கிறேன் அப்படி சொன்னா அவனுக்கு என்ன செய்யாது? ஆகாது. அப்படி மட்டும் சொல்லாத, அது மட்டும் சொல்லாத. அதனால நீங்க தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால, விதைப்பினால, வசனத்தினால கிரியை செய்கிறது. அப்போ கிரியை செய்யும் போது அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இந்த பிசாசு அவனுக்கு தெரியும், இது எல்லாமே செஞ்சிடலாம், இவனுக்கு என்ன செய்யக்கூடாது? வசனத்தை மட்டும் கேட்காதபடி பார்த்துக்கணும். அப்போது ராஜ்யத்தின் வசனம் விதைக்கப்பட்டோன்னே என்னாகும்? அது கிரியை செய்யும். வசனத்தை அனுப்பிதான் செய்வார், நமக்கு காரியங்களை அவர் செய்கிறார். நம்முடைய குறை நீக்கப்பட வேண்டுமா, நன்மை உண்டாக வேணுமா, வசனத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். வசனம் விதைக்க விதைக்க நன்மையான எல்லா ஐவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி என்னுடைய குடும்பத்தில், சபையில், பிஸ்னஸில் அது கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். மார்க்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 26 நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 4:26. அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. ஒரு மனுஷன் எப்படிங்க? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. அவனுக்கு தெரியாத விதமாய் அப்படி தப்பா? விதை முளைத்து பயிராயதுக்கு. அப்போ என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க வரப்பட்டான். வசனமாகிய விதை இருதயமாகிய லேண்ட். எப்படிங்க? எது? இருதயமாகிய லேண்டில் அவன் விதைக்கும் போது தேவ ராஜ்யம் இப்படி தான் விரை செய்கிறது. அப்போது இந்த ராஜ்யம் வாழ்க்கையில், நம்முடைய ஜீவித்தில் பலன் உண்டாக்க போகிறது. இதுதான் வழி, மற்ற வழி எதுவுமே இல்லை. அப்போது கிறிஸ்துவ ஜீவியம் என்பது பலன் கொடுக்கிற ஜீவியம். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மதம் அல்ல. அப்போது நான் எதை நம்புகிறேன்? இந்த வார்த்தையை நம்புகிறேன், வசனத்தை நம்புகிறேன். இந்த வார்த்தை நம்பி வசனத்தை நம்புறதுனால இது எனக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான பலன் எனக்கு உண்டாகிறது. இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான பலன் எனக்கு உண்டாகும் போது நான் என்ன செய்கிறேன்? இதை இரவில் வேச்சிட்டு இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க எனக்கு தெரியாத விதமாய். சொல்லுங்க, எனக்கு தெரியாத விதமாய். அப்போ உங்களுக்கே தெரியாத விதமான ஒரு ஆசீர்வாதம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு விவசாயி பாருங்க, விவசாயி வச்சு என்ன செய்வான்? பேசாம அவன் பாட்டுக்கு நம்பிக்கையோடு படுத்துமா. சொல்லுங்க, ஆமா. ஏன்? அந்த விதை மேல அவனுக்கு நம்பிக்கை உண்டு. அதே போல சொல்லுகிறேன், நீங்க வார்த்தைய, வசனத்தை, உங்களுடைய பணத்தை, பொருளாதாரத்தில், உங்களுடைய காணிக்கையில் இதெல்லாம் விதையா நீங்க விவசிச்சிங்கன்னா எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு. சொல்லுங்க, நம்பிக்கையோடு இருக்கணும். வார்த்தையை காலையில் இருந்துச்சு நீங்க சொல்றீங்க, உங்களுடைய இறுதியாக லேண்ட்ல அது விதைக்கப்படுகிறது. விதை சொன்ன அந்த வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, காத்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை இல்லாட்டினா காத்து கொள்ள முடியாது. நைட்ல இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க நைட்டு தூக்கமே வராது. ஹல்லேலூயா. இந்த மேலே எடுத்து பாருங்க, மார்க்கின் புஸ்தகம், லூக்கா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அப்படியே எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அங்க 8:8 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் காத்து. அப்போ நான் வசனத்தை கேட்கிறேன், நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் செய்யணும்? ராத்திரி இரவில் தூங்கி பகல் விழித்திருக்கேன் அப்படின்னா நான் பொறுமையோடு அந்த வார்த்தையை நிச்சயம் எனக்கு பழுந்துருன்னு நான் செய்யணும்,
காத்திருக்கணும். ஆமென். அப்போ காத்திராத ஆள் என்ன செய்வாங்க? பாடமே பாட்டு, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுங்க. அப்போ கலக்கமும் பதட்டம் ஏன் வருது? விதைய என்ன செய்யல? நம்பல. விதைய மனிதன் எதை விதைக்கிறானோ, சத்தமா சொல்லுங்க, அந்த வசனம் எங்க இருக்கு? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6:7. அவ்வளவுதான். எதுங்க? மோசம் போகாதுங்க. சொல்லுங்க. மோசம். ஏன்னா அவங்க கீழே வாசிங்க. ஒட்டார் மனுஷனை எதை விதைக்கிறானோ அதுக்கு சொல்ல முன்னாடி சொல்லிட்டார் அவர், மோசம் போகாதிருங்க. அப்படின்னா வேற எதையும் நம்பி மோசம் போகாதீங்க. வேற எதையும் நம்பி, ஆமா அதை நம்பி இதை நம்பி நான் அப்படி வச்சிருக்கேன், அந்த பாஸ்டர் நம்பின, இந்த சிஸ்டர் நம்பின, அந்த திகிதரிசி நம்பின, இந்த திகிதரிசி, மோசம் போகாதிருங்க. கை கொடுத்து சொல்லுங்க, மோசம் போகாதிருங்க. ஹல்லேலூயா. இதுக்கு அந்த அம்மா போய் பார்த்து தரலாங்க, தலையை கொடுத்து கொஞ்சம் ஜெபிச்சு தரலாம். மோசம் போகாதிருங்கள். சொல்லுங்க. ஆமா. ஏன் அப்படி இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். அதான் உங்களுக்கு பதட்டமாவே இருப்பீங்க. எப்படிங்க? கலக்கமா இருப்பீங்க. பதட்டம். ஏன் கலக்கம் பதட்டம்? நீங்க விதைக்கிற வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அதனால தான் பதற்றமா இருப்பீங்க. நைட்டு இவ்வளவு தூங்கி பகலில் விழிக்க முடியாம நைட்டு விழிக்க உட்காந்து மார்பிள தப்புன்னு அடிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோன்னு. ஹல்லேலூயா. மோசம் போகாதீங்க. சொல்லுங்க. ஆமா, நீங்க இதுதான் வழி, விதைப்பு அறுப்பு தான் வழி, மற்ற வழி கிடையாது. வசனம் தான் விதை, இதயத்தில் விதைக்கணும். உங்களுக்கு சமாதானம் வேணுமா? சமாதானம் என்ற அறுவடை உண்டாகும், சுகம் என்ற அறுவடை உண்டாகும், செழிப்பு என்ற அறுவடை உண்டாகும். எல்லா அறுவடையும் நீங்கள் விதைக்கிற விதையில் இருக்குது. அதனால மற்ற எதுவுமே நம்பாதீங்க, மோசம் போகாதீங்க. சொல்லுங்க. இந்த பாஸ் நம்ம அந்த பாஸ் நம்பாதீங்க, எந்த பாஸ் நம்பாதீங்க, ஜோசா பாஸே நம்பாதீங்க. அல்லேலூயா. கை கொடுத்து மோசம் போகாதீங்க. நான் சொல்ற வார்த்தையில நமக்கு சொல்லுங்க. ஆமா, என்ன நம்ப கூடாது, என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அல்லேலூயா. புரியுதா? புரியலீங்களா? என்ன நம்புங்க. இங்க வாங்க, நான் சொல்றதே கிடையாது. வாங்க, வார்த்தை கேளுங்க, சபைக்கு வாங்க, அட்டன் பண்ணுங்க, நல்ல கருத்தா கேளுங்க, இந்த விதையை எடுத்து விதைங்க, நல்ல ஜம்முன்னு ஓஹோன்றுங்க. அல்லேலூயா. அதான் பைபிள் போட்டு மோசம் போகாதுங்க. சொல்லுங்க. ஆமாம், அப்படி நான் சிலவங்களாம் அப்படி அதாக்கும் இதாக்கும், நான் அப்படி சம்பாதிச்சிருவேன், இப்படி சம்பாதிச்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன். மோசம் போகாதுருங்க. நான் ஓடி நாயா தேய்ச்சி அங்கேயும் பண்ணி என்னமோ நான் பண்ணி எப்படி மேலே வந்துடுவேன். மோசம் போகாதுருங்க. அப்படி மேலே வந்தால் இன்னும் என்னைக்கோ மேலே வந்திருப்பீங்களே. எத்தனை வருஷம் ஆச்சு? ஹல்லேலூயா. என்னைக்கே மேலே வந்துருக்கலாமே. நீங்கள் ஓடுற ஓட்டம், நீங்கள் செஞ்ச வேலை, நீங்கள் ட்ரை பண்ணுறது, அங்கே ஓடுறது, சம்பாதிக்கிறது எல்லாம் வந்தாலும் வார்த்தையை விதைக்கணும். காலை 5 மணி ஜபத்தில். ஹல்லேலூயா. சொல்லுங்க. மோசம் போகாதுங்க. சொல்லுங்க. ஆமா, நீங்க வசனத்தை விதைக்க பிள்ளைகளாய் மாறினாதான் நீங்க செய்கிற வேலை உங்களுக்கு பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ எதெல்லாம் நம்புறீங்களோ அதெல்லாம் நீங்க விதைக்க முடியும். எதெல்லாம் நம்பி விதைச்சிங்களோ அந்த நம்பிக்கையில அதுல விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் உங்களை மேல தூக்கும். அது உங்களுக்கு இரவுல தூங்கி பகலில விழித்திருக்கிற உங்களுக்கு தெரியாத விதமாய் முளைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சில ஒவ்வொரு கிறிஸ்தவத்தில் பாஸ்டர் சொல்றாரு பாருங்க, நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், கார் வேணும் பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சாரு. காருக்காக ஜெபிச்சார். ஐயா அப்படிலாம் ஜெபிக்காதீங்க ஐயா அப்படின்னு. இல்லை பாஸ்டர், நான் காருக்காக ஜெபிக்க போறேன். சரி ஜெபம் பண்ணுங்க. ஃபாஸ்டிங் வேற போறேன். காருக்காக ஃபாஸ்டிங் வேற போறீங்களா?
ஆமாம் பாஸ்டர் 7 நாள் ஃபாஸ்டிங் பேர் போகிறேன். சரி போடுப்பா, எனக்கு தெரியும் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு. 7 நாள் ஃபாஸ்டிங் பேர் முடிச்சு வந்து சொல்ல, தம்பி கிடைச்சிச்சாப்பா? இல்லைங்க பாஸ்டர். என்னாச்சு தம்பி? ஜெர்மனி மோசம் போகாதுங்க சொல்லுங்கள். எதையோ பிடிக்காதப்பா, வார்த்தையை அறிக்கை பண்ணு, வசனத்தை பிடி, வசனத்தை பிடி. சர்ச்சுக்கு போனால் எனக்கு பலன் வரும்னு சொல்லி அதில் நம்பி சபைக்கு போகணும். சிலவங்களாம் சபைக்கு போது அட்டனன்ஸ் கொடுத்துக்கா சபைக்கு போகிறாங்க. கத்தருக்கு என்னமோ இவங்க சபைக்கு போனாலும் கத்தருக்கு ரொம்ப காலையும் பொறி சுதந்திரம் பொறியா என்னமோ இவங்க போனாலும் கத்தருக்கு ரொம்ப லாபம் அப்படிலாம் கிடையாது. மோசம் போகாதீர்கள். அல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா வர வர கத்தர் வார்த்தை கேட்க 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 நம்முடைய வாழ்க்கை வார்த்தையில தான் பலப்பட்டு விருத்தி ஆகும். அல்லேலூயா. மோசம் போகாதீர்கள். வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை போகலாம் புள்ள பண்ணும், மோசம் போகாதீங்க. ஏமாந்து போயிருவீங்க. கடைசியில் சர்ச்சைக்கு வந்தோம் ஒன்றுமே நடக்கலை. எப்படி நடக்கும்? மோசம் போகாதுங்க. இங்கே போட்டாச்சே. அல்லேலூயா. சர்ச்சைக்கு வந்தால் எல்லாம் நடக்கும். பைபிளில் போடலைங்க. பைபிள் போட்டிருக்கு மோசம் போகாதீங்க போட்டு சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் சர்ச்சைக்கு வந்ததுனால இல்லைல்ல, சர்ச்சைக்கு வந்து வார்த்தையை கேட்டு விதை எடுத்து விதைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் பலனை பார்க்க முடியுதான். பைபிளை போட்டிருக்கு இரவில் தூங்கி பகலில் வெளுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக என்ன செய்யுது? முளைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா வாசிங்க 4:26 வசனம், மார்க் 4:26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. அப்போதும் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. அப்படின்னு அர்த்தம். முதல் காரியம் என்ன செய்யணும்? முதல்ல விதையை விதைக்க. விதை விதைக்காம தூங்கலாமா? நல்லா தூங்கலாம். விதையை விதைக்காம கூட தூங்கலாம். தூக்கம் தானே, எப்போ வேணா தூக்கம் வரும். சரிங்களா? தூக்கம். ஆமாம். விதை காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் ஜெபிக்கிறதில்ல, குடும்ப ஜெபம் பண்ணுறதில்ல, புருஷன் கை கோர்த்து வார்த்தையை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுவோம். பணம் ரெண்டாவதுங்க. பணம் முக்கியம் இல்லைங்க கர்த்தருக்கு. முதல்ல உங்கள் வாயிலில் வார்த்தை தான் மிக முக்கியம். விசுவாச வார்த்தை எடுத்து கை கோர்த்து அறிக்கை செய்து அதில் பலப்படுவோம். ஹல்லேலூயா. அப்படி மோசம் அதில் நீங்கள் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக பலன் உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நல்வாழ்வு உண்டாகும். இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தருடைய கிருபை குடும்பத்தில் பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிட்டாங்க. ஃபாஸ்டிங்கு மிக முக்கியம்தான். ஃபாஸ்டிங்கு மிக முக்கியம். அந்த ஃபாஸ்டிங் என்ன செய்யணும்? வார்த்தை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். ஒருத்தர் சொல்கிறாரு பாசுங்க, பாஸ்டர் அதெல்லாம் கிடையாதுங்க, கர்த்தர் எல்லாத்துக்கும் நாய்க்கு வாழை அளந்த மாதிரி வச்சுட்டாருங்க. அப்படின்னு நாய்க்கே வாழை அளந்து வச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வச்சுருக்காருங்க. அப்படின்னா நான் செய்யக்கூடாது. நான் சொன்னேன், அப்படின்னா பிரதர், அப்படின்னா நான் என் சைஸ் ஒன்று எனக்கு பார்க்கணும். 4 இன்ச்சா 6 இன்ச்சானா பார்க்கணும் என் சைஸ். ஆண்டவரே நான் ஜெர்மனி ஆண்டவரே எனக்கு எத்தனை சைஸ் கொடுத்துருக்கீங்க? 4 அடியா 2 அடியா கொடுத்துருக்கீங்க ஆண்டவர்னு சொல்லி அதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டுருக்கணும் ஒழிய வார்த்தைக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க. ஆட்டுக்கு வாழை கத்தர் அளந்து வச்சிருக்கிறாரு. ஆட்டுக்கு வாழை கத்தர் அளந்து வச்சிருக்காரு. பனிக்கேத்த பணியாரம், கைக்கேத்த. இதெல்லாம் பைபிளே இல்லாதது இவங்க சொல்றாங்க. இவங்க ஒரு வசனம் எழுதிக்கிறாங்களாட்டிருக்கு. ஆமா, பைபிள இல்லாதெல்லாம் வசனம் எழுதிக்க. அதனால ரொம்ப பண்ணாதீங்க ஐயா. என்னதான் நீங்க என்ன தேய்ச்சி உருண்டாலும் பாருங்க, ரெக்கார்டு வருது பாருங்க. இங்கிருந்து கேட்டு இதே மோசம் போகாதீர்கள் சொல்லுங்க. இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது அல்லேலூயா. ஆமா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். இப்போது பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவேன் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஐஸ்வர்ய சம்பளம் இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்ய சம்பளம் என்னுடைய ஜீவிதத்தில் வந்து பழிக்கும். நான் ஐஸ்வர்யனாய் சீக்கிரமா மாறும்படி கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆமென். உள்ளுக்குள்ளாத டம்ப் இருக்கணும் பாருங்க. ஏன்னா நம்மளை வந்து அது இப்படியே அழுத்தி வைக்கிறதுக்கு தான் இருக்கு. கெட்டு பாருங்க, ஒன்றும் தேவையில்லை. சும்மா உட்காந்தாலும் போதும். எப்படிங்க கூட்டு வந்துடுவான். அது என்னங்க சும்மா உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு விஷயமே தெரியுமா அப்படின்னு. அவ்வளோ சும்மா உட்காந்து பாருங்க, டீ கடையில் கெட்டு போயிடுவீங்க. எதுவுமே செய்ய வேணாம்.
சும்மா உட்காந்தாலே போதும், கெட்டு போகிறதுக்கு பிசாசு அங்குது ஆட்களை அமுச்சிடுவான். மோசம் போகாதுங்க. சொல்லுங்க. மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்கள் எதை விதைச்சாதான் அறுப்பீங்க. மிளகாய் செடி விதைச்சிட்டு தக்காளி செடி வேணும்னு ஜபிக்கக்கூடாது. ஆமென். மிளகாய் செடி விதைச்சா என்ன வரும்? மிளகாய் செடி தான் வரும். தக்காளி வேணும் ஆண்டவரே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சா தக்காளி வராது. ஆமென். ஊர் முழுக்க சண்டை போட்டு சமாதானமாக கிரியை செய்யணும் ஜெபிக்காதீங்க. நீங்கள் முதல்ல சண்டை போடாமல் இருங்க. அல்லேலூயா. ஊர் முழுக்க சண்டை போட்டுக்குவாங்களாம். கர்த்தாவே ஒரு பெரிய உங்களுக்கு சமாதானம் கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி கொடுப்பாரு? ஆமென். அல்லேலூயா. மிளகாய் செடியா ஊர் முழுக்க வச்சுட்டு காரமாக இருக்க எல்லா பக்கம் சண்டை ஒன்று இருக்கும். இவங்க வந்து தக்காளி செடி மாதிரி அப்படி ஆப்பிள் செடி மாதிரி உட்காந்துங்கன்னா முடியாது. முதல்ல எதை விதைக்கிறானோ அப்போ நீங்க ஒன்று விதைச்சிட்டு இன்னொன்னுக்கா ஜெபிக்க முடியாது. விதைய ஒழுங்கா சரியா மாத்த பாருங்க. ஹல்லேலூயா. எதை விதைச்சாலும் என்ன செய்யுங்க, நீங்க மனுஷன் எதை விதைக்கிறானோ எதை விதைச்சாலும் இருக்க முடியும். ஒரு போஸ்ட் ஒரு இரும்பு போஸ்ட் எடுத்து உள்ளுக்குள்ள மண்ணுக்குள்ள போட்டு பாருங்க. அந்த மண் நினைச்சிருக்கோம் என்னமோ ஒரு விதை நினச்சி டக்குன்னு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பார்த்தா அந்த போஸ்ட்லாம் அரிச்சு ஒன்றுமில்லாமல் போயிடும். அதனால தான் அந்த இரும்பு போஸ்ட் உள்ளுக்குள்ள நிலத்தில் பதிக்கும் போது ஒரு பெயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு பெயிண்ட்டே அடிக்கிறாங்க. அது என்ன பெயிண்ட்டு? அதை துரு பிடிக்காம அரிக்காமல் எடுக்கிறதுக்கு ஒரு பெயிண்ட். அதனால ஏன்னா மண்ணில் எது போட்டாலும் மண் உடனே கிரி செய்ய ஆரம்பிச்சு. அதே போல உங்களுடைய இருதயத்தில் எது விதைச்சாலும் அது விளைவிக்கத்தக்கதான் இருதயத்தை கர்த்தர் வச்சுட்டாரு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் வேற விதத்தில் வேலை செய்யாது. வேற விதத்தில் வேலை செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் ரொம்ப நாள் இருக்காது. ரொம்ப நாள் இருக்காது. ஆமாம், வேற விதத்தில் வேலை செய்யணும். வேற விதத்தில் வேலை செய்யணும். யாருக்கிட்டையாச்சும் தலை கொடுத்து எப்படியாவது ஜெபம் பண்ணி எப்படியா வரணும்னா ரொம்ப நாள் இருக்காதுங்க. அல்லேலூயா. ஜெபிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப நாள் அது நம்ப முடியாது. மோசம் போகாதீர்கள். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்து விதைச்சாதான் என்ன செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெரியும் வாசிங்கம்மா. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவனுக்கு தெரியாத விதமாய் விலை முளைத்து, அப்போ ஒரு விதையை முளைக்க சேர்க்க வேண்டும் என்றால் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க. அப்படின்னா இன்னொரு இடத்துல போட்டிருக்கு பொறுமையோட காத்து. சொல்லுங்க. பொறுமையோடே நீங்க இருந்தால் தான் செய்ய முடியுமே தவிர பொறுமை இல்லாட்டினா விளைச்சல் வராது. ஹல்லேலூயா. ஒரு விவசாயிக்கு எது முக்கியம்? மிகவும். அப்போ பொறுமையாக மட்டும் இருந்தால் மட்டும் போதுமா? மட்டும் இருந்தால் போதுமா? இருக்காது பாருங்க. அது அல்ல. அப்போ நான் பொறுமையாக நான் பாட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஐயா என்னமோ எக்கட்டோ யாரோ போனா நான் பாட்டுக்கிறேன் அப்படி இல்லை. இங்கே போட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளைய செய்தா இருக்கா? அப்போலோ செய்தான், நீர் பாய்ச்சினான், தேவனோ செய்தாரு விளைய செய்த. அப்போ நீர் பாய்ச்சுகிற வேலை நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வேலைங்க? நீர் பாய்ச்சுகிற வேலை. பொறுமையாக இருந்தால் மட்டுமில்ல, நீங்கள் என்ன செய்யணும்? நீர் பாய்ச்சி கொண்டு இருக்கணும். எடுத்து வாசிங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே அப்படி இருக்கு. அப்படி இருக்க எல்லாம் ஆகும். சொல்லுங்க. தேவனாலே எல்லாம் ஆகும். எப்படி ஆகும்? அவர் தான்
விளைய செய்கிறவர். அப்போ அவர் விளைய செய்கிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நீர் பாய்ச்சாமல் இருக்கக்கூடாது. எப்படிங்க? ஆமாம், இங்கே போட்டில பாஸ்டர் நீர் பாய்ச்சினாலும் இல்லை நடுனாலும் இல்லை தேவனே. ஆமாம், தேவன் தான் விளைய செய்கிறது, தேவன் தான் விளைய செய்கிறது, தேவன் தான். ஆனால் அவர் விலை செய்ய வேணுமென்றால் உள்ளுக்குள்ள ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்யணும்? விதைய விதைச்சு நான் நட்டேன்னு சொல்லுங்க. நான் நட்டேன். முதல்ல நீங்க நான் நட்டாதான் அவரு விலை செய்ய முடியும். நீங்க நடாம விதைக்காம தேவன் என்ன செய்ய முடியாது? விலை செய்ய விளைவிக்கிற ஒரு தேவன் தான். ஆனா 2 ப்ராசஸ் நீங்க செய்யணும். ஒன்று அவர் செய்வார். உங்க பகுதி ஒன்று இருக்குது, அவர் பகுதி ஒன்று இருக்குது. உங்க பகுதி என்ன? நல்லா 5 மணிக்கு தூங்கிட்டு கர்றன்னு தூங்குறது அதல்ல. நம்ம பகுதி என்ன சொல்லுங்க? விதைக்கிறது. சொல்லுங்க. ஆமா, நடுவு. வசனத்தை எதுங்க? வசனம். மற்ற எது? வசனத்தை விதைக்க ஆரம்பிங்க, வசனத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஆமாம், உங்களுக்கு தனித்தனியாக ஒரு சீட்டு கொடுத்துட்டு பாருங்க, அதை 50 முறை சொல்லி ரெக்கார்டாக இருக்கணும். எப்படிங்க அது வந்து எப்படியும்? ஆமாம், உள்ளுக்குள்ள ரெக்கார்டாக இருக்கணும். இப்போ ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அதுதான் வரணும். அதை போட்டு கத்தாவே 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 அப்படி கத்தாவே இப்படி கத்தாவே ரொம்ப நேரம் கத்தாவே இழுக்காதீங்க. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம் அப்படி எந்த வரையே சோத்திரப்பா சோத்திரம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் இன்னும் சின்ன குழந்தையா இருக்குங்க அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்களே ஜெபம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க, நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு. ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம், ரொம்ப நேரம் கத்தாவே. அப்புறம் உங்கள் ப்ராப்ளம், உங்கள் பிரச்சனை, ஆண்டவரே நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன். ஆமாம், கத்தர் வந்து பாருங்கள், கண் தெரியாத ரொம்ப கபோதி பயப்பாகும். நீங்கள் போகிறது ஆனது, நான் இங்கே போகிறேன் ஆண்டவரே அங்கே போயிடணும் அதெல்லாம் சொல்லாதீங்க. அவர் எப்போது உங்களே காண்கிறது. அப்புறம் எப்போது உங்களே ஜெபத்தில் எப்படி ஜெபிக்கிறீங்க? என்னமோ கத்தர் உண்மை தெரியாமல் நீங்கள் சொல்லுங்க, அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன். அதெல்லாம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லு இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. ஜெபத்தில் செய்யணும், வார்த்தை மட்டும் சொல்லு. வார்த்தை சொல்ல முடியாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஜெபத்தில் பழகலைன்னு அர்த்தம். என்ன சார், நீங்கள் இன்னும் ஜெபத்தில்? ஆமாம், நீங்கள் போனது வந்தது செஞ்சது கொண்டது உங்கள் பிரச்சனை, அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் அதை பண்ண இதை பண்ண, இதெல்லாம் ஜெபம் கிடையாதுங்க. அலப்புறவங்க நீங்கள் ஜெபத்தில். எப்படிங்க? நீங்கள் அலப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஜெபனை எப்படி இருக்கணும்? வார்த்தையை மட்டும் நட்டேன், அவ்வளோதான். அன்னி பாஷை பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க, அதோடு சரி. நீர் பாய்ச்சது எப்படிங்க? எது நீர் பாய்ச்சுவது? அன்னி பாஷை பேசுவது நீர் பாய்ச்சு. என்ன? பசுத்த ஆவியே பக்தரின் துணையானரே என்னை விசுவாச உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எதுக்கு அன்னி பாஷை பேசுறீங்க? நீங்க விதைச்ச விதைக்கு என்ன செய்றீங்க? நீங்க ஜீவ தண்ணீர் உள்ள நதிய அங்க மேல ஊத்துறீங்க. புரியுதா புரியலீங்களா? ஆமே, இருக்கா வசனம் தெரியுமா? என்னமோ புதுசா பார்க்குறாங்க எல்லாரும். எடுத்து வாசி யோவான் சுவிசேஷம். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். எடுத்து வாசி யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றால் தம்மை கீழே விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருக்கிறபடியால் பசுத்தாவி இன்னும். பசுத்தாவின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. பசுத்தாவி என்ன அர்த்தம்? ஏன் அவர் மேலே போய் பசுத்தாவி விட்டினார்? நான் மேலே போய் நான் ஒரு தேற்றவாளன் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஏன் அப்படி அனுப்புனாரு? ஹலோ, ஏன் அனுப்புனாரு அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? ஒரு ஃபோனை போடுவீங்க. அல்லது இந்த காலத்தில் ஃபோன், அந்த காலத்தில் லெட்டர். எப்படிங்க? லெட்டர் வரும். அம்மா நான் தஞ்சாவூர் படிக்கும்போது இங்கே போனோடனே, அம்மா நான் தஞ்சாவூர் வந்துட்டேன், காலேஜில் வந்துட்டேன், வெளியே ரூமில் ஹாஸ்டலில் போயிட்டேன், பிஜி ஹாஸ்டல்லாம் போய் தங்கிட்டேன் அப்படின்னு லெட்டர் போட்டால் அந்த லெட்டர் வந்து சேரக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகும். இங்கே இவங்க படிச்சுட்டு ஓகே மை டியர் சன் அப்படின்னு அவங்க அம்மா மை டியர்னு சொல்லி அம்மா எழுதி லெட்டரை எனக்கு போடுவாங்க. எனக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆகும்? அது ஒரு 3 நாள் ஆகும். அதனால தான்
நான் போய் லெட்டர் போகிறேன்னு சொல்லி லெட்டர் போட்டார். உட்காந்துருந்தாங்க. லெட்டர் அங்கிருந்து வரைக்கும் 50 நாள் ஆச்சு. அல்லேலூயா. பெந்தெகோஸ்து நாள்னு வந்த போது சொல்லுங்க, பெந்த என்னங்க 50வது நாள். பெந்த என்னங்க 50வது நாள். அப்போ மேலே போயிட்டு நான் சேர்ந்துட்டேன், சேஃப்டியாக சேர்ந்துட்டேன். அந்த சேஃப்டியாக சேர்ந்துட்டேன் சொல்கிறக்கா என்ன செஞ்சார், அங்கேருந்து இங்கே லெட்டர் அனுப்பிச்சு விட்டார். அவர் தான் தேற்றவாள், அவர் தாங்க. அப்போ பேதுரு சொல்லிட்டார், அப்பா சேஃப்டி ஆகிட்டாரு. இப்போ அதை விட பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார் பேதுரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்ல நதியா நதிகளா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நதிகள் ஓடும் சொல்லுங்க. அப்போ நதி எத்தனை நிமிஷம் ஓடும்? நதிகள் எத்தனை நிமிஷம் ஓடும்? 5 நிமிஷம். அப்படின்னா என்ன நதி இது? நதிகள் அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக் ஆரம்பிச்சா போ டக்க 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 சும்மா அன்னி பாஷை வந்துக்கிட்டு நதிகள் ஓட ஆரம்பிச்சிடும். அப்படிங்க நதிகள் ஓட ஆரம்பிச்சிடும். அதிக நேரம் அது பாட்டுக்கு சும்மா புரண்டு ஓட வர 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 என்ன ஆகுன்னா அது வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நல்வாழ்வு, பலன், சொத்து, சுகங்கள், பொருளாதாரங்கள் இப்ப பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா அது அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த நதி போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா விளைச்சல் உண்டாயிட்டே இருக்குது அங்கங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ திரும்பி வாசிங்க 1 கொரிந்தியர். இப்போ வாசமே அப்போலோ 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. 6-7. மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். யாரு ஒன்றாயிருக்கிறாங்க? நடுகிறவனும் நீர் பாய்ச்சவனும் ஒன்றா இருக்கிறான். அவனவன் தன் வேலை தக்கதாய். அப்ப என்ன அர்த்தம்? இந்த நீர் பாய்ச்சல் சொல்லுங்க, இரவுல தூங்கி பகல் விழித்திருக்கன்னா அது பாட்டுக்கு பம்ப் செட்ல தண்ணி அடிச்சு விட்டுருவான், பாட்டுக்கு போயிட்டு இருக்கும் கட்ட கட்ட கேட்டில் தூங்கி தூங்கி எந்திரிக்க வேண்டியது. ஆனால் எப்பொழுதும் அந்த வயலில் தண்ணி நெல்லுக்கு நீர் பாய்ச்சிட்டே இருப்பான். இல்லைங்க, ஒரு நாள் நீர் பாய்ச்சிட்டு அடுத்த நாள் படுத்துங்கிருவானா, அதுக்கு செய்யாமல் இருப்பானா? அப்படி தண்ணி பாய்ச்சாமல் இருந்தால் அது விளைச்சல் வருமா? விளைச்சல் வராதா? சத்தமாக சொல்லுங்க. அப்படியா? தண்ணி பாய்ச்சாட்டினா விளைச்சல் ஆகாதா? சொல்லுங்க சொல்லுங்க. தண்ணியே பாய்ச்சல, ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் மாற்றிக்கிட்டு மீதனால விட்டு அப்படியே வர காலம் அடுத்த மாதம் வந்து ஒரு மாதம் பண்ணோம்னா அந்த லேண்டு உருப்பிட்டுருமா? உருப்பிடாதா? சாத்தியமே வராது. மாதத்துக்கு ஒரு முறை வர்றது சபைக்கு நீர் பாய்ச்சிட்டு ஜிங்கு 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 பண்ணிக்கிட்டு, அப்புறம் அடுத்த மாதம் ஒரு முறை வர்றது ஜிங்கு 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 வராது, உருப்பிடாது. வாழ்க்கை சொல்லுங்க, வாழ்க்கை உருப்பிடாது, வாழ்க்கை உருப்பிடாது. ஆமாம், டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி நீர் பாய்ச்சணும். சரிங்களா? வாரம் தவறாமல் சபைக்கு வரணும். இப்போ டெய்லி நீர் பாய்ச்சினா என்ன? வீட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றி டெய்லி ஜெபிச்சு வார்த்தையை அபிஷேகம் பண்ணி நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகே. இங்கே ஞாயிற்றுக்கிழமை வருது என்ன? ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா இங்கே வேளாண்மை பற்றி எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது எப்படி பண்ணணும்னு சொல்லி வாரம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்தால் உங்களுக்கு அடுத்த நீர் பாய்ச்சி எப்படி நீர் பாய்ச்சல் உள்ளுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளேயே எல்லா மருந்து எல்லாத்தையும் போட்டு எல்லா சத்தெல்லாம் போட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. வாரம் வர வர என்ன ஆகுன்னா அந்த செடி ஓஹோன்ட்டே இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்னதான் செடி போனாலும் அந்த லேண்ட் எப்படி இருக்கணும்? மண்ணா இருக்கு. எப்படி இருக்கணும்? மண்ணா தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். கற்பாறை, முள், வழியருக இது இருந்தால் என்ன செய்யாது? எவ்வளோனா தண்ணி மகு நான் மாற்றினாலும் அங்கே செய்யாது, விளைவே உண்டாகாது. லேண்டு மிக முக்கியம், மண்ணாக இருக்கணும்.
சாஃப்டா இருக்கும். எப்படிங்க? ஹல்லேலூயா. அப்போ மிக முக்கியமான காரியம் சொல்லுங்க, நீர் பாய்ச்சுவது. நீங்க டெய்லி கால் எழுந்துச்சு நீர் பாய்ச்சறீங்களா? வார்த்தை அறிக்கை செஞ்சு ஜெபிச்சு வேத வார்த்தை வாசித்து கர்த்தரோடு பேசுகிற ஐக்கியம் உங்களுக்கு அவருக்கு தேவனுள்ள அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனை திறந்து இல்லை இழிவுதா இருக்கிற மரத்தை போற அவன் செய்வதெல்லாம். அப்போ நீங்க நீர்கால் ஓரமாய் நடப்பட்டீங்கன்னா என்னாகும்? உங்க செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். உஷ்ணமின்றி தப்பாமல். எடுத்து வாசிங்க எரேமியா புஸ்தகம் நினைக்கிறேன். என்னாகும் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா எரேமியா 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டுகிற மனுஷன் பாக்கியவான். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவன் கால்வாய் ஓரமாய் உஷ்ணம் வருகிற காலமல் மழை தாழ்ச்சியான தப்பாமல் மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? இதுதாங்க தவறாதபடி கரெக்டாக வீட்டு வாடகை கொடுத்துருவாருங்க. என் வீட்டுக்காரரு கரெக்டாக ஃபீஸ் கட்டிடுவாருங்க. தப்பாமல் சொல்லுங்க. கரெக்டாக எல்லா ஜாமான் வாங்கி வீட்டில் ஃபுல்லாக போட்டுருவாருங்க. சும்மா வீட்டில் எப்போது ஜாமான் நிறைஞ்சிருக்கு. தப்பாமல் கழித்தரம் மகனாக இருப்பான். எப்பொழுது அரிசி பருப்பு எல்லாம் வீட்டில் எப்பொழுது இருக்குங்க. வாரம் தவறாமல் 2 கிலோ மட்டன் கண்டிப்பாக தப்பாமல் எடுத்துருவாருங்க. அதையும் சொல்லும்ல. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்க. அப்போதான் புரியும். எப்படிலாம் புரிய வைக்கிறேன் பாருங்க. ஹல்லேலூயா. சார் வீட்டில் தப்பு ஒரு வாரம் எடுக்காட்டினா வீடு வந்து ஏழை வீடு மாதிரி ஆயிரும். மூஞ்சிலாம் ஒரு என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க. அவங்க அப்பன் சிச்சாத்த மாதிரி மூஞ்சி வச்சுருப்பாங்க. என்ன கறி எடுக்கல? ஏன் எடுக்கல? ஞாயிற்றுக்கிழமை. என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறி ஒரு காக்குள்ள இருக்கக்கூடாதா? அல்ல ஒரு கருவாடு 2 பாக்கெட் வாங்கக்கூடாதா? ஒரு வாசனை பார்த்தாதான் நம்ம ஆளுக்கு தப்பாமல் கடிதம் உச்சாம இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்லாட்டினா ரொம்ப கோவம் வந்துருப்பாருங்க. ஆமாம், சர்ச்சுக்கு போய் தான் பிரயோஜனமே இல்லை. ஐயோ இதுக்கு அதுக்கு உங்கள் வீட்டில் எடுக்காம சர்ச்சையை கழிச்சு கொட்டுறீங்க. அப்புறம் ஆமாம் ஒன்று ஜெபம் பண்ணி ஒன்றும் வாங்க முடியுமில்ல. அதே ஒரு 2 பரோட்டா 2 சிக்கன் வேணா போத. பரோட்டாவா சிக்கனா மட்டனா பரவாயில்ல கதலேன்னு சொல்லி எடுத்து போட்டு கட்டிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. ஆமே. அப்போ என்ன தப்பாமல் சொல்லுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க. கர்த்தரை நம்பிக்கையை வைத்து கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன். அப்போ என்ன அர்த்தம்? விதை வேஸ்டிங்கன்னா நம்பிக்கை வந்துடணும் உள்ளுக்குள்ள. எப்படிங்க நம்பிக்கை? ஆமாம், நிச்சயம் விதை மேலே வந்துடும். நிச்சயம் நான் மேலே வந்தே தீருவேன் அப்படி நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கை இல்லாட்டினா என்ன ஆகும்? வேச்சிட்டுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டீங்கன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். கவலைப்பட்டா ஆமா இப்போதைக்கு பாக்கிலும் 1000 மடங்கு பெறுவேன்னு சொல்லி வச்சுட்டு வேச்சு முடிச்சு காலைல 9 மணி ஜெபம் முடிச்சுட்டு 10 மணி ஜெபம் முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு கலந்து கை வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் வலிங்க கவலை அப்படின்னு அர்த்தம். காலை வேச்சது இப்போ மேலே நம்பிக்கை இல்லை. உங்கள் ஜீவியத்தில் நீங்கள் வேச்சதே நம்பிக்கை இல்லாட்டினா எப்படி மேலே வளரும்? ஆமென். வசனத்தை வேச்சிட்டிங்கன்னா கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ சுகமில்லாமல் இருக்கிறேன்னு வைங்களேன் ஒரு பேச்சில். நான் வந்து இயேசு நாமத்தில் தழும்புகளால் சுகமாவேன், இயேசு நாம திறமுல சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மருந்து சாப்பிட்லாம், மாத்திரை சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது? இந்த சுகத்துக்கு எதிராக பேசக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆமாம், மருந்து சாப்பிட்டே இருக்கிறேன், இப்படியே இருந்து இப்படியே போனாட்டு சொல்லக்கூடாது, தப்பு. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா இந்த மருந்தை நான் சீக்கிரம் கம்மியாயிரும். ஏசு நாமத்தில் மருந்து சாப்பிட ஒரு நாள் வரும். எல்லா மருந்தையும் நான் தூக்கி குப்பையில் போகிற நாள் வரும். எனக்கு கத்த சுகத்தை நிச்சயம் தரப்போகிறார். அந்த நாளுக்கு நன்றி ஆண்டவரே அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு அந்த இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க
அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும் சொல்லி கொடுத்த இன்னையிலேருந்து எப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நீங்க பயிற்சி எப்படி பண்ணணும். உங்கள் ஜெபத்தை எடுத்தீங்கன்னா என்ன செய்யணும், வசனம் மட்டும்தான் டப 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 வசனம் மட்டும்தான் வரும். ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் நிற்கிற ஆண்டவரே, இப்போதைக்கு பார்க்கலாம் 6 மணிக்கு போய் சொன்ன நன்றி ஆண்டவரே. சீக்கூட்டில் தாள் செஞ்சு பட்னியா இருக்கும் கத்திர தேருக்கும் 1 நிமிடம் குறைய பார்த்துக்க நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தை குடும்பத்தில் பழிப்பதாக ஆண்டவரே, இயேசு நாமத்தினால அப்பத்தினை ஆசுவத்தி வியாதி சோத்திரம் ஆண்டவரே. அதே போல வாழ்க்கையில் அப்பத்தின் தண்ணி ஆசிரியப்பாய் நன்றி ஆண்டவரே. அதுதான் வரணும். அதை விட்டு போட்டு போன ஆண்டவரே, வந்த ஆண்டவரே, அவன் வரான் ஆண்டவரே, குப்பிச்சாங்க வரான், கப்பிச்சாங்க வரான், முனிப்பு வந்திருக்கிறான். இதெல்லாம் ஜெபிக்கவே கூடாது, ஜெபிக்கவே கூடாது. இங்கே வந்திருக்கேன், அங்கே போயிருக்கேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் இன்னும் என்ன செய்யலை, வார்த்தையில் உள்ளுக்குள்ளே விதைய மற்றதை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. ஆமாம், அது என்னான்னு தெரியல, இது என்னான்னு தெரியல ஆண்டவரே, எல்லாம் தூக்கி வெளியே போடுங்க இயேசு நாமத்தினால. ஆமே. அப்போது மனுஷன் மோசம் போகாது சொல்லுங்க, மோசம் அதை இதையும் விதைக்காதீங்க. வாயில் சொன்னால் அது விதை, வாயில் சொன்னால் விதை, கண்டதும் பேசாதீங்க. ஆமாம், வாயில் வார்த்தை அப்படி நல்லா சுருக்கமாக இருங்க. பேசுனா நல்வார்த்தை மட்டும் பேசுங்க, தீமையான வார்த்தையை பேசாதீங்க. ஆமாம், கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் பேசுவதே வார்த்தை விதை, வார்த்தை விதை விதை. ஹல்லேலூயா. வாசிங்க கீழே. அவன் தண்ணீர் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிற. அப்ப என்ன உஷ்ணம் வருமா வராதா சொல்லுங்க. உஷ்ணம் வரும், ஆனா உங்களுக்கு தெரியாது. வரும் ஆனா வராது, அந்த மாதிரிதான் இது. சரிங்களா? உஷ்ணம் வரும் ஆனா உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு உஷ்ணம் வர்றது காணாமல். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. உஷ்ணம் வருது, உஷ்ணம் வரும். ஆமா, என்னாச்சுங்க, பணம் எப்போ தர போறீங்க? உஷ்ணம் வரும். எப்போ தர போறீங்க? நீங்க எப்போ தர போறீங்க? எப்போ தர போறீங்க? உஷ்ணம் வரும். ஆனா ஏங்க நோ ப்ராப்ளங்க, எப்போனா கொடுங்க, எப்போனா கொடுங்க, கவலைப்படாதீங்க, உங்களை நம்புறேன் பாஸ்டர், நீங்க போயிட்டு வாங்க பாஸ்டர் அப்படின்னா உஷ்ணம் வரும் காணாமல் அவனே சொல்லிடுவான். பாருங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. ஆமென். உஷ்ணம் வரும் காணாமல். சொல்லுங்க, உஷ்ணம் வரும். உஷ்ணம் வரும் ஆனா அது உங்களுக்கு காணாம இருப்பீங்க. கீழே மலை தாழ்ச்சியான, அப்புறம் என்ன, மழை கூட வரமாட்டேங்குது, எங்குமே வியாபாரமே இல்லை, எதுவுமே வரமாட்டேங்குது, எதுவுமே ஆகல. அப்போ மலை தாழ்ச்சியான வருஷம், இந்த வருஷம் முழுக்க ஒண்ணுமே இல்லைன்னு மற்றவன் சொல்லுவான், நீங்க சொல்ல மாட்டீங்க. மலை கீழே வாசிங்க தெரியாத, மலை தாழ்ச்சியான வருஷத்துல வருமானம் இல்லாம போச்சு. போன வருஷம்லாம் வரல, இந்த வருஷம் வரல, ஏன் எப்படி சொன்னாலும் அந்த வருஷத்திலும் நீங்க வருத்தம் பண்ணி சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம், சந்தோஷமா போய் செலவு பண்ணுவீங்க. சந்தோஷமா, என்னங்க இவ்வளோ லட்சம் ஆயிடுச்சு, 1 பவுன் 1 லட்சமா, ஐயோ எங்க தாத்தா காலத்துல 10 பைசா ஆயிடுச்சு. ஆமா, நம்ம அதுக்கு தாத்தா காலத்துல 10 பைசா இருந்துச்சு. சொல்லு, 5 ரூபா இருந்துச்சு, 10 பவுன் 5 ரூபா 10 ரூபா. இப்போ அந்த காலத்துலங்க, இப்போ பாருங்க 1 லட்சம். வருத்தமின்றி தப்பாமல் போய் 5 பவுன் 10 பவுன் வாங்கிட்டு வருவான்னு அர்த்தம் போட்டிருக்காது. ஹல்லேலூயா. புரியுதா புரியலைங்களா? எத்தனை லட்சம்? 1 லட்சம் தானா? 1 லட்சம் தானா? எப்படி எப்படி கேட்கணும்? போய் 1 லட்சம் அப்படியே ஷாக்காக அப்படியே ஹார்ட் ஆகி கீழே உட்காந்துருவான். என்னையா இப்படி கேட்கலாம், எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரியல, எந்த ஊர் நீங்க கேட்பா. 1 லட்சம் தானா? ஒரு 4 10 பவுன் அந்த மாலை, இந்த மாங்காய் மாலை கொடுங்க 10 பவுன். அப்படியே வைப்போம். வாங்க சார், மதிப்பே வேற மாதிரி இருக்கும். ஆமாம், அங்கே போய் எவ்வளோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படி ஒரு எடுத்தீங்கன்னா சேர் பண்ண மாட்டான், எஞ்சி போமா. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ புரியுதுங்களா இந்த வசனம் என்ன அர்த்தம்னு? மலை தாழ்ச்சியான வருத்தம் சொல்லுங்க.
எல்லாத்துக்கும் மழையே இருக்காது, யாருக்கு வியாபாரம் இருக்காது, யாருக்கும் காசே இருக்காது, யாருக்கும் ஒண்ணுமே இருக்காது. ஆனா உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதல், சுகம், ஆரோக்கியம், பணம், செழிப்பு வந்துகிட்டே இருக்கும். தப்பாமல் கழிதர பிள்ளையா இருப்பீங்க. அல்லேலூயா. மழை அவனுக்கு தாழ்ச்சியா இருக்கு, உங்களுக்கு தாழ்ச்சி இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செழுந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அல்லேலூயா. இவ்வளவுப்பட்ட தேவன் நம்ம தெரியுங்களா? சாதாரணமான தேவன் கிடையாதுங்க, பயங்கரமான தேவன் ஆண்டவர், நாம இருக்கிறவர். அல்லேலூயா. அதனால எதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு அம்மா சொல்றாங்க, இப்படியே போயிட்டு நான் என் பொண்ணுக்கு ஒரு 50 பவுனும் சேர்த்து வச்சு பார்த்தா கூட 5 பவுன் கூட வாங்க முடியாது பாஸ்டர். கவலைப்படாதீங்க, 50 பவுன் அதுக்கு மேலே சேர்ப்பீங்க. ஒரே வார்த்தை, கர்த்தரை வார்த்தை மட்டும் புரியுங்க. கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன் பிளஸட் மேன் போட்டு இங்கிலீஷில், அவன் இங்கே பாக்கியவன் போட்டு தமிழில் பாக்கியவன் இங்கிலீஷில் பிளஸட் மேன். அவன் ரொம்ப நல்லவங்க, அவன் ஆசிரியப்பட்டவன். எப்படி ஆசிரியப்பட்டவன் கீழே போட்டிருக்கு. ஏன்? விதைக்கிறவன் சொல்லுங்க, விதைக்கிறவன் சொல்லுங்க, விதைக்கிறவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பைபிள் போட்டிருக்கு, எல்லாத்துக்கும் பணமே, பிரசங்களை போட்டிருக்கு, பணமே எல்லாருக்கும் முக்கியம் போட்டிருக்கு. ஆமாம், பணமே எல்லாத்துக்கும் முக்கியமா. அப்போ இதனால தான் சொல்கிறேன், விதைங்க விதைங்க விதைங்கன்னு. ஏன்? எல்லாத்துக்கும் நகை வாங்கினாலும் பணம் வேணும், கார் வாங்கினாலும் பணம் வேணும், வீடு வாங்கினாலும் பணம் வேணும். அப்போ இது எல்லாத்துக்கும் பணம் முக்கியமாக இருக்குது. பணமே எல்லாவற்றுக்கும் உதவுன்னு போட்டிருக்கு, சரிங்களா? அப்போ எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் தவறாமல் விதைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெருக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பிசாசு பார்ப்பான், நீ ஜபத்தை நல்லா ஜெபம் பண்ணு, அன்னி பாஷை பேசு, வார்த்தை நல்லா விதை, பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். நீ அப்படி தேங்கி இருப்ப. ஏன்? நீ எதை விதைக்கூடாது? பணத்தை மட்டும் வச்சிடாத, அதை மட்டும் நீ. ஆமாம், இது எல்லாமே நல்லா செய்ய. ஏன் சொல்லுவாங்க, நான் எல்லாமே இருக்கேன் பாஸ்டர், ஒழுங்காக ஜெபிச்சிடுறேன், ஒழுங்காக பயில் படிச்சிடறேன், ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துடுறேன், எல்லாம் பண்ணிடுறேன் பாஸ்டர், ஆனால் இன்கம் மட்டும் எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது பாஸ்டர். ஏன்னா நம்பிக்கை அங்கே இல்லை, நம்பிக்கை அங்கே இல்லை. மற்ற எல்லாத்தையும் நம்பிக்கை இருக்குது, இதில் நான் நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை இதில் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிங்கன்னா அவர் தான் எனக்கு முக்கியம், என் சோர்ஸே அவர் தான், எனக்கு ஆதாரம் அவர் தான், அவர் தான் ஆஸ்வதிக்க முடியும், அவர் தான் மேலே கொண்டு முடியும், மற்ற யாரும் என்னை மேலே கொண்டு வர முடியாது அப்படின்னு அவரை முழுசாக நம்பிட்டீங்கன்னா விதைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. பிசாசுடைய முகத்தில் கரிய பூச ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுவார் கர்த்தர். அப்போ கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பொழுது என்ன ஆகுன்னா, உங்கள் சொந்த பந்தமெல்லாம் உங்களை தேடி ஓடி வரும். காசு இருக்கும்போது யாரும் வர மாட்டாங்க, காசு இல்லாத போது யாருமே, காசு இருக்கும்போதே எல்லாம் வருவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. சாரிபாத் விதவை 2 பேர் இருந்தா, நானையும் பையனும் இருந்தாங்களாம். இந்த எலியா போனார், முதல்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்டோன்னே அவன் முதல்ல அவங்களுக்கு அந்த விதையை எடுத்து விதைச்சோன்னே வீட்டில் மாவு என்ன இருந்துச்சுங்க, ஆட்டோமேட்டிக்காக நிரம்பி வந்துட்டே இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அவள் வீட்டார் அநேகரும் போட்டிருக்கேன். அநேக நாள் தம்பிந்தாங்க. சாகும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் சாகுறோன்னு சொல்லும் போது கீழே மாவும் எண்ணெயும் வர சொந்த மந்தெல்லாம் ஓடி வந்துடும், சொந்த மந்தெல்லாம் ஓடி வந்துடணும். ஓடி வர வேண்டும், உங்கள் மனது அப்போ மாற வேண்டும். ஹல்லேலூயா. சொந்த மந்தெல்லாம் உங்களை தேடி ஓடி வருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய இருதயம் மாறிச்சுன்னு அர்த்தம். உங்கள் இருதயம் மாறிச்சுன்னா நிச்சயம் ஆசீர்வாதத்துக்குள்ள போகிறீங்கன்னு அர்த்தம். எந்த சொந்த மந்தம் வீட்டுக்குள்ளே கால் வைக்கலன்னா உங்கள் இருதயம் இன்னும் மாறலன்னு அர்த்தம். இன்னும் மாறாததுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன் ஆசீர்வாதம் டிலே ஆகுது? ஏன் இருதயம் மாறல, என் இருதயம் மாறல. இவங்க வேணாம், அவங்க வேணாம், அது வேணாம், இது வேணாம். என் இருதயம் மாறணும். என் இருதயம் மாறினாதான் என்ன செய்ய, ஆட்டோமேட்டிக்காக நான் பெருக முடியும். ஹல்லேலூயா. மாவு எண்ணெயும் வர அந்த அம்மா சாரிபாத் விதவை எல்லாத்தையும் கட்டை எடுத்து அடிச்சுன்னு செய்யல, விரட்டவே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் போட்டாங்களாம், கீழே படிக்கும்போது போட்டு எல்லாத்துக்கும் போட்டாங்க. ஆமென். பாகுபாடின்றி இந்த அம்மா செஞ்சு பாருங்க. அதே போல தான் விதைச்சி பெருக வேண்டும் என்றால் உங்களுடைய லேண்டு ஆகி இருதயம் நல்ல லேண்டாக இருக்கணும். எப்படிங்க?
நல்ல இருதயமாக இருக்கும். எல்லாம் சிறப்பாக சபைமாயிருச்சு. அடுத்த தொடருவோம். வசனம் மட்டும்தான் என்ன செய்யணும்? இருதயத்தில் இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போது வசனத்தை பிடித்து கொள்ளுங்க, அதை காத்துக்கொள்ளுங்க, அதை மனதில் நல்லா வச்சுக்கங்க, அதே பதிவு வைங்க. கவலையை பதிவு வைக்காதீங்க, கவலை காத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயத்தில் வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க, அதை காத்துக்கொள்ளுங்க. கையில் சொல்லுவோம், நான் இன்றையிலிருந்து என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறேன். நான் 12 நாட்டப்பட்டதும் தப்பாமல் கனி கொடுக்கிற பிள்ளையாய் என்னை கர்த்தர் இன்றிலிருந்து மாற்றப் போகிறார். என் வாழ்க்கை மாறப் போகிறது, என் குடும்பம் மாறப்போகிறது. இன்னிலிருந்து என் ஜீவித்தில் தினந்தோறும் விதைத்து அறுத்து வார்த்தையை, வசனமாகிய வார்த்தையை அதிக நேரம் விதைத்து நீர் பாய்ச்சி கர்த்தரில் நானும் என் குடும்பமும் மகிழ்ந்திருக்க போகிறோம். நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். கையில் கர்த்தரை அப்படி மயப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தில் இருக்கிற ஆண்டவரே, இந்த கால் வெளு தகப்பனே, இரவில் தூங்கி பகல் வெளுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைக்கு நாங்கள் படித்தது போல ஆண்டவரே, இயேசு நாம தகப்பன் சுவாமி கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதங்களை எங்களை தெரியாத விதமாய் சூழ்ந்திருப்பதற்கு நன்றி தகப்பன் சுவாமி. நாங்கள் பொறுமையோடு விதைத்து காத்திருந்து கர்த்தாவே பேலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம், வார்த்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இங்கே ஜெபத்தில் எப்பொழுதும் தகப்பனே கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இருக்கும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வார்த்தை நாங்கள் தகப்பனே இருதயத்தில் பதியும்படி கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வசனமும் ஆழமாய் பழித்தாண்டவரே 30, 60, 100 மடங்காக நாங்கள் தகப்பனே கணித்து வந்து உமக்காய் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி இந்த வெற்றி வாசவை நான் ஆசீர்வதிக்கிற இயேசு நாமத்தினால சுகம், பலன், தீர்க்காயுசு, நல்வாழ்வு எப்பொழுதும் வெற்றி வாழ் சபையில் பார்த்து கொண்டு யூடியூபில் பார்க்குற மக்களுக்கு ஆண்டவரே தங்கி தாபரிப்பதாக இயேசு நாமத்தினால முற்றுமுடி காத்துக்கொள்ளுங்க. திரு சம்பிக்கிறோம், திருநாத்து மயப்படுத்தும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாவாது. ஆமென். கர்த்தரை இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தங்களும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சாதகம் நம்ப இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.